வணக்கம் சார். வணக்கம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பெண்கள் நிறைய தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நல்ல முன்னேறி வந்துட்டு இருக்காங்க, நல்ல விஷயம். அதுல இந்த சீட்டு பிடித்தல் அப்படிங்கிறது ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சீட்டு பிடித்தல், நான் ஒரு 10 பேரை சேர்ந்து 5 லட்ச ரூபா சீட்டு பிடிக்கிறேன், 10 பேரை சேர்ந்து 20 லட்ச ரூபா சீட்டு பிடிக்கிறேன். இந்த பெண்மணிகளுக்கெல்லாம் எல்லாம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. இந்த சீட்டு பிடிக்கும் தொழில் நடத்தும் அனைத்து பெண்களுடைய கணவரும் வேலை இல்லாமல் இருப்பார். அவருடைய ஜாதகத்தை எதுவுமே நீங்கள் ஜோதிடர்கிட்ட பார்க்குறது வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு. நீங்கள் எப்போ உங்கள் சீட்டு பிடிக்கிற தொழிலை நிப்பாட்டுறீங்களோ அப்போ தான் உங்கள் வீட்டுக்காரருக்கு நல்ல வேலை கிடைக்கும். சார் எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறார் சார், நான் சீட்டு பிடிக்கிறேன், நீங்கள் சொல்கிறது எங்கள் குடும்பத்தில் நடக்கலையே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உங்கள் வீட்டுக்காரர் எங்கேயோ போயிருக்க வேண்டிய ஆளாக இருப்பார். ஒரு கம்பெனியில் ப்ரொமோஷன் இல்லாமல் ஹைக் இல்லாமல் 30,000 சம்பளத்திலே இருப்பார். காரணம் நீங்கள் சீட்டு பிடிக்கிறது தான். நீங்கள் சீட்டு பிடிக்கிறத நிப்பாட்டிருந்தீங்கன்னா உங்கள் கணவருக்கு எப்போவே ஜென்ரல் மேனேஜராக எம்டி அடுத்த லெவலில் போயிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஒரு வீட்டில் சீட்டு பிடிப்பது மிகப்பெரிய தவறு என்பதை நான் பதிவுகளில் ஒவ்வொன்றிலும் சொல்கிறேன். வட்டிக்கு விடுவது தவறு போல் சீட்டு பிடிப்பதில் மிகப்பெரிய குற்றம் இருக்கிறது. சீட்டு பிடிக்கும் வீட்டில் மூத்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் கை வைத்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தையின்மைக்கு காரணம் சீட்டு பிடிப்பது, குழந்தையின் மூல வளர்ச்சிக்கு ஆர்டிசம் காரணம் சீட்டு பிடிப்பது, மெயினாக வீட்டுக்காரருடைய வளர்ச்சிக்கு பாதிப்பே சீட்டு பிடிப்பது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதில் 10 பேர் சேர்ந்துருக்காங்க, 10 பேருடைய வீட்டு பைசா வரும். அந்த வீட்டு பைசா சீட்டு நடத்துவர் எடுத்துப்பார். அது வடகிழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு தொழில், வடக்கும் கிழக்கும் குரு சம்மந்தப்பட்ட பணம் சம்மந்தப்பட்ட பரிவர்த்தனை சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் செய்வதால் இந்த சீட்டு பிடிப்பது மூத்த மகனை பாதிக்கும். ஆண்களுக்கு வேலையில் முன்னேற்றம் இருக்கவே இருக்காது. இந்த சீட்டு பிடிப்பது தவறு மேடம். சரி, இப்போ நீங்க சீட்டு பிடித்தல் தவறு அப்படின்னு சொல்றீங்க. இந்த பதிவை பார்க்கக்கூடிய இப்போ இருக்கிற லேடிஸ் மேபி முன்னாடியே சீட்டு பிடிச்சிட்டு இருக்கலாம், அவங்களுடைய பிசினஸ் இதனால பாதிக்கப்படும் இல்லையா? இப்போ அதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கா? அவங்க ஏதாவது பரிகாரம் செய்யலாமா? கிடையாது மேடம். அதாவது இந்த தொழிலை நிப்பாட்டுறது தான் பரிகாரமே கண்டி. இவர்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு பரிகாரம் கிடையாது. நான் 10 வருஷமாக சீட்டு பிடிக்கிறேங்க, பிடிங்க, ஆனால் உங்கள் வீட்டுக்காருக்கு எந்த ஒரு வேலையும் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே. இதில் சூட்சம் ஒன்று இருக்குது, ரகசியத்தை நான் உடைக்கிறேன் ஓப்பனாக. தாத்தாவுக்கு 3 கல்யாணம் ஆகிருந்தால் பேரனுக்கு கல்யாணம் ஆகாது, மீறி கல்யாணம் ஆனால் டிவோர்ஸ் ஆகும். ஏன்? பேரன் அனுபவிக்க வேண்டியதும் சேர்த்து முன்னரே அனுபவிக்கிறார். சரி, சீட்டு பிடிச்சா என் வீட்டுக்காரர் வேலை கிடைக்காதுன்னா கணவன் சம்பாதிக்க வேண்டிய பணத்தை அனைத்துமே மனைவியே சம்பாதிச்சிடுறாங்க. 10 பேரை சேர்த்து சம்பாதிச்சிடறாங்க. அப்போது இந்த பிரபஞ்சம் லிமிட்டடாக கொடுக்கும், ஒரு ஃபேமிலிக்கும் இவ்வளோன்னு. அதை மனைவி மட்டுமே என்ன பண்ணிடுறாங்கன்னா கணவனுக்கும் சேர்த்து எடுப்பதால் கணவருக்கு அங்கே ஒன்றும் இல்லாத போயிடும். இதுதான் உண்மையான ரீசன். இப்போ கணவர் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு விதி இருக்கும். இவங்க இந்த பெண்மணி வீட்டில் சீட்டு பிடிச்சி மாதம் 1 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுவாங்க அவங்களுடைய சொந்த அக்கௌண்ட்டில். எல்லாருக்கும் கொடுத்துட்டு இவங்களுக்கு 1 லட்ச ரூபா நிற்குதுன்னு வைங்களேன். அப்போ கணவர் சம்பாதிக்க வேண்டிய விஷயத்தை பெண்மணி சம்பாதிச்சாங்க, அப்புறம் கணவனுக்கு வேலை இருக்காது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு பரிகாரம் கிடையாது சார், நான் பரிகாரம் செய்கிறேன் ஆனால் நான் சீட்டு தான் பிடிப்பேன்னா உங்கள் வீட்டுக்காரால் முன்னேற முடியாது, ப்ரொமோஷன் கிடைக்காது, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காது, ஹைக்கு கிடைக்காது, சொந்த தொழில் உங்கள் பண்ணாருன்னா லாஸ் ஆகிடுவார். புரிஞ்சுக்கணும். மூத்த குழந்தையோட லைஃப்பில் பெரிய லெவல் சக்ஸஸ் இருக்காது. நான் என்ன சொல்கிறேன், தங்க ஊசின்றதுனால கண்ணை குத்திக்க முடியாது. வேணான்னா விட்டு போயிடுங்களேன். ஏன் எவ்வளோ வழி இருக்குது, எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, பண்ணலாமே. எவ்வளோ விஷயம் இருக்குது, பண்ணணும்னு நினச்சா எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா எப்படி வேணால் காரணம் சொல்லலாம். ஆனால் தயவுசெய்து இந்த சீட்டு பிடிப்பதுன்றது கொஞ்சம் ரொம்ப உஷாராக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சீட்டு பிடிக்கிற ஒவ்வொரு வீட்லையும் இருக்கக்கூடிய ஆண்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்து நீங்கள் முடிவெடுத்துங்க. மிக முக்கிய தகவல், பெண்களுக்கான தகவல் கொடுத்துருக்கீங்க. நன்றிகள் சார். நன்றி மேடம்.